பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணது, கொரோனா ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணது. இந்த மைய வார்டில் இலங்கையில் கோவிட் காலத்தில் இறந்து போன எல்லா சமூக மக்களுடைய ஜனாசாக்களும் மொத்த தொகை 3634. நண்பர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸ்ரீலங்காவில் கொரோனா காலத்தில் இறந்து போன எல்லா மக்களையுமே ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த நோயினால் மிகப்பெரிய அளவில் பயந்து போய் மாலத்தீவில் இப்படி பல வேறு நாடுகளில் போய் அடக்கம் பண்ணுறதுக்கு இருந்ததை இந்த பகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. அது இப்போ அதை நம்ம ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக அது மக்களால் கருதப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இலங்கையில் கோவிடில் இறந்து போன எல்லா மக்களையுமே முஸ்லீம், சிங்கள, பௌத்த, கிறிஸ்டின் எல்லாரையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாரோட போய்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குது பிரதர் சொல்லுங்கள்? இது நாவலடி மதிமா நகர். ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு ஊர். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வச்சுருக்காங்க பாருங்கள். மஜ்மா நகர் ஜனாசா மையவாடி, கோரைப்பற்று மேற்கு பிரதேச சபை. இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இவங்க இடம் கொடுக்காட்டி இலங்கையில் உள்ள பெரும்பாலான எல்லா மக்களுமே மால்டீவ்ஸில் ஒரு தீவில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நினச்சா கூட அவங்க அடக்க ஸ்தலத்துக்கு போக முடியாது. அப்போ கொழும்புல இருந்தாலும் சரி, இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தான் அடக்கம் பண்ணுவாங்க. இந்த ரயில்வே ட்ராக் எங்கே போகிறது? குறுக்க ஒரு ரயில்வே ட்ராக் போகிறது, கொழும்பு போகிற ரயில்வே ட்ராக். கொழும்பு மட்டக்களப்பு ட்ரெயின். ஓகே, இந்த ரோடெலாம் இதுக்கப்புறம் போட்டதா முன்னாடி இருந்ததா? அந்த ஊருக்கு போகிற ரோடு இது எல்லாமே முழு இலங்கையிலையும் ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் இங்கே அடக்கம் பண்ணியிருக்கு. இதுதான் பள்ளிவாசலா? இது கட்டப்பட்ட புதுசாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த கொரோனாக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நிறைய மக்கள் வர்றதுனால. அப்படியா? பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணது, கொரோனா ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணது. ஸ்ரீலங்காவில் ஓட்டமாவடி மஜ்மா நகரில் உள்ள ஒரு மையவாடியில் இருக்குது கொரோனா மையவாடி. இது மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்ன மையவாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் கொரோனா காலத்தில் இறந்த எல்லா மக்களையும் அடக்கம் பண்ணுறதுக்கு அது அந்த நோய் பெரிய நோய். இது இந்த நாட்டில் அடக்கம் பண்ணால் மற்ற மக்களுக்குலாம் நோய் பரவுன்னு சொல்லி மால்டீவ்ஸில் வேறு ஒரு தீவுலையோ அல்லது வேறு எங்கேயாச்சும் போய் அடக்கம் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் இந்த ஊர் மக்கள் அவ்வளோ தூரம் கொண்டு போவோம்னா எங்கள் ஊரில் நீங்கள் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மையவாடில் இலங்கையில் கோவிட் காலத்தில் இறந்து போன எல்லா சமூக மக்களுடைய ஜனாசாக்களும் இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்த ஒரு இடம். அதை பற்றி நம்ம உங்கள்கிட்ட கேட்போம். இந்த விஷயத்தை, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கற்குடா தொகுதியில் அமைந்திருக்கின்ற ஓட்டமாவடி பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட மஜ்மா என்னும் கிராமத்தில் தான் 2001ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 4ஆம் மாதம் கொரோனா தொற்றில் இந்த ஜனாசாக்களை ஓட்டமாவடி பிரதேச சபையால் இங்கு பொதுமக்களும் அடுத்த பள்ளிவாசல் நிறுவனங்களும் ஓட்டமாவடி சேர்ந்த அனைத்து பள்ளி வாயில்கள், அனைத்து நிறுவனங்கள் பிரதேச சபையின் ஒத்துழைப்போடு இந்த ஜனாசா நல்லடக்க காணியை பொதுமக்களிடம் இருந்து எடுத்து 14 பேர் காணி. இவங்க எத்தனை ஏக்கர்? 20 ஏக்கர் காணி. அதில் 12 ஏக்கரில் ஜனாசாக்கள் கொரோனா காலத்தில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் ஜனாசாக்களை எல்லாம் எரிச்சாங்க. அந்த டைமில் உலக முஸ்லீம்களும் அடுத்த இலங்கையை பொறுத்தவரையில் எல்லோரும் மிகவும் கவலையும் கஷ்டம் துன்பத்துள் இருக்கின்ற போது தான் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட இந்த இடத்தில் ஜனாசாக்களை அடைக்கணும். அந்த அடிப்படையில் இதில் மொத்தமாக அடக்கப்பட்டிருக்கின்ற ஜனாசாக்கள் மொத்த தொகை 3634. 3634 பேர் அந்த கொரோனா நேரத்தில் இறந்து போயிருக்காங்க. அவங்கள அவ்வளோ பேருமே இங்கே தான் அடக்கம் பண்ணோம். இது பற்ற வைக்காமல் அடக்கப்பட்ட எரிச்ச மக்கள் வேறு இருக்கிறாங்க. அதில் 2986 பேர் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று புத்திஸ்ட் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் 293 பேர் இங்கே அடக்கம் செஞ்சிருக்கு. அதே போல் ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 269 பேர், கத்தோலிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 86 பேர், மொத்தமாக 3634 பேரை இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இது அவ்வளவையும் செயல்படுத்தியது ஓட்டமாவடி
பிரதேச சபையின் அன்றைய தவிசாள செயலாளர்கள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் தான் இந்த அவ்வளவு ஜனாசாக்களையும் தங்களோட கைகளால் 14 பேர் சேர்ந்து தான் இந்த ஜனாசாக்களை ஒரு வருடம் பிடிச்சிருச்சு இந்த ஜனாசாக்களை அடக்கிறதுக்கு அடக்கம் செய்யப்பட்டோம். உலகத்திலேயே இப்படி எல்லா சமூகமும் ஒரே இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறது இங்கே மட்டும்தான், இங்கேயும் நடக்காது. இதுதான் நடந்திருக்கு. இதான் முதலும் கடைசியுமா இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா குழந்தையெல்லாம் அரிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்படி இந்த ஊர் மக்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3000 சொச்சம் ஜனாசாக்கள் அடக்கம் பண்ணியிருக்கு. உண்மையிலே ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு இறுக்கமான ஒரு நிகழ்வாக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்க்குறது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள். இறந்து போன அந்த நல்லடியார்களுக்காண்டி இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம். அந்த குடும்பத்தாருக்கும் வந்து அந்த மன அமைதியை, நிம்மதி, ஆறுதலை கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை செய்யுங்க. இது ஒரு மெசேஜ். கண்டிப்பாக இது அந்த தமிழ் சஃபாரி சொந்தங்களுக்கு காட்டணும். ஒரு நாட்டுக்கு வர்றோம், அந்த நாட்டில் உள்ள நிறைய அந்த பசுமையான இடங்களை காட்டுறதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு இடங்களும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி. இப்போது அடக்கம் பண்ணியிருக்குதுல்ல, அது வந்து முஸ்லீம்கள் எல்லாமே வந்து பிரித்து அடக்கம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு பிரிவாக அடக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 12 ஏக்கரில் மொத்த தொகை 3634 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் எம் போட்டிக்கிறது எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களின் ஜனாசா. அதே போட்டு பி போட்டிக்கிற பகுதியில் அந்த பக்கம் இருக்கு, அது வந்து புத்தி சகோதரர்களின் உடல்கள். அதே போல ஹெச் போட்டிக்கிற இந்து சகோதரோட உடல்கள். அதே போல சி போட்டிக்கிற கத்தோலிக்க சகோதரர்களின் உடல். ஓகே ஓகே சரி, சும்மா அப்படி உள்ள போயிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஜனாசாக்களை ஒன்று எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை. அடக்கம் பண்ணுறது மையவாடிகளில் அனுமதித்தாங்க. இந்த இலங்கையில் மட்டும் அது வந்து ரொம்ப பயந்து போய் அடக்கம் பண்ணால் அந்த நோய் பரவிடும், ஊருக்குள்ளே அடக்கம் பண்ணால். மையவாடிகள் பெரும்பாலும் வந்து ஊருள்ளே தான் இருக்கும். அப்போ இது மாதிரி இடங்களில் அடக்கம் பண்ணும்போது அந்த கொரோனா நோய் பரவிடும்னு சொல்லி பயந்து அந்த உடலெல்லாம் எரிச்ச சம்பவம்லாம் நடந்துச்சு. நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இது வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காண்டு தான் நான் இதை காட்டுறேன். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் இந்த நாட்டில் நடந்திருக்குது, இலங்கையில் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழ் சஃபாரி சொந்தங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை. நாங்கள் எவ்வளோ பெரிய இடம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இருட்டுற டைம் வந்துருச்சு. ரொம்ப நம்ம தூரத்துலேருந்து வந்தனால கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணி வர முடியலை என்னால். சுற்றி வயல்கள் இருக்குது. ஆனால் அந்த கொரோனா மையவாடியோடைய சென்டர் பகுதியில் வந்துட்டேன். நடுவில் நிற்கிறேன். அது ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இது ஃபுல்லாக அந்த அடக்கம் பண்ணது தான். அங்கேயே ஒரு பள்ளிவாசல் ஒன்றும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க குடும்பத்தார் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இடத்துல அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்கிறதுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு பள்ளிவாசல் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சகோதரர், பேர்வலையை சேர்ந்த ஒரு சகோதரர் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்களாம். அந்த பள்ளியை நான் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த கொரோனா மையவாடியில் பார்த்தீங்கன்னா முழு இலங்கையிலையும் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் அடக்கம் பண்ணியிருக்கிறனால ரொம்ப தூரத்துலேருந்தும் அதிகமான மக்கள் இங்கே வர்றாங்க. இவங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு முறையான பள்ளிவாசல் வேணும், களைப்பாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேர்வலையை சேர்ந்த பியூட்டி ஜெம்ஸ் ஓனர் அஸ்கர் ஜவாஹிர் ஹாஜியார் வந்து இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய தாயாரையுமே இந்த மையவாடியில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொன்னாங்க. இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் மற்ற பள்ளிவாசல் மாதிரி 5 வக்து நடக்காது. இங்கே வரக்கூடிய மக்கள் எந்த நேரம் வேணாலும் ஜமாத்து வச்சு தொழுவிக்கிடுவாங்க. நிறைய மக்கள் வர்றாங்கல்ல, இப்போ கூட நிறைய மக்கள் வந்துட்டு போனாங்க. ஏன்னா முழு இலங்கையிலையும் இங்கே அடக்கம் பண்ணிக்கிறனால வந்து அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் தொழுகிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் இது. ஆனால் இப்போ நிறைய மக்கள் வர்றாங்கல்ல, எந்தெந்த மாதிரி நேரத்தில் வந்து அது ஈஸியாக இருக்கும் அல்லது எப்போ வேண்டாலும் வந்து வரலாமா உள்ள? இதில் எப்படி என்றால் காலையில் 6லேருந்து பிற்பகல் 6 மணி மட்டுக்கும் வந்தால் இந்த வந்து அவங்களோட குர்ஆன் ஓதுறது, துவா பிரார்த்தனை செய்கிறது, இதை ஜனாசாக்களை உறவுகள் வந்து தரிசித்து செல்வதற்கான நேர காலம் இருக்கின்றது. இரவு பகுதியில் வராது. என் காரணம் என்றால் ஆணைகளின் பிரச்சனை இருக்குது. அந்த பகுதிகளில் யானைகளுடைய நடமாட்டம் இருக்குது. அவர்களின் பாதுகாப்பு கருதி தான் அந்த இரவையே நாங்கள் அந்த ஃபென்சிங்லாம் வந்து இந்த ஃபென்சிங் கரண்ட் ஃபென்சிங் வச்சுக்கிறீங்க. இது வந்து 6 மணி பிறகு ஆணைகள் உள்ளுக்கு போகாமல் அந்த கரண்ட் போட்டு பற்றிக்கு அடுத்தது பொதுமக்கள் இரவில் வாரதை தவிர்த்துக்கிறது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் பார்க்கணும் விரும்பினா கூட நிறைய பேர் இங்கே அடக்கம் பண்ண மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நிறைய இந்தியாவிலேருந்து வந்த மக்களோட பார்க்கணும் வந்தால் கூட நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி யானைகள்லாம் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதி. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் கோவிடால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து பகுதி மக்களையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ண ஒரு மையவாடியை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கும்
குறிப்பாக இது மாதிரியான பெருந்தொற்றுக்கள் இந்த உலகத்தில் மீண்டும் வராமல் இருப்பதற்கு நம்ம அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நோயால் பாதிக்கப்பட்டதை விட அந்த நேரத்தில் லாக்டவுனாலையும் இன்னும் மற்ற விஷயங்கள்னாலையும் ஏற்பட்ட சிரமங்கள்னால மிகப்பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதுமே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இது மாதிரியான ஒரு பெருந்தொற்று இனி இந்த உலகத்தில் வராமல் இருப்பதற்காக வேண்டியும் அதிகமாக நம்ம வந்து எல்லாருமே பிரார்த்தனை செய்யணும். அதே சமயத்தில் இந்த இறந்து போன இந்த மக்களுக்காக வேண்டியும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அந்த குடும்பத்திற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யணும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஒரு வரலாற்று சம்பவத்தை சொன்னதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய மக்களுக்கு போய் சேரட்டும்.